தாய் வீடு ஜூலை 2025. தலைப்பு: பதிப்பாசிரியரின் அடிக்குறிப்புகளால் இன்னொரு பரிமாணம் பெறும் நாடக ஆக்கங்கள். எழுதியவர் கதிரேசு ரதிதரன். வாசிப்பவர் ஜேமா. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறையின் ஏற்பாட்டில் கலாநிதி குழந்தை மா. சண்முகலிங்கத்தின் 11 நாடகங்களை உள்ளடக்கி வெளிவந்த 5 நாடக நூல்களின் வெளியீட்டு நிகழ்வு 20/11/2024 அன்று பல்கலைக்கழகத்தின் கலைப்பீட கருத்தரங்கு மண்டபத்தில் நடைபெற்றது. ஜீவநதி வெளியீடாக வெளிவந்த இந்நூல்களின் பதிப்பாசிரியர் நா. நவராஜ் ஆவார். இக்கட்டுரையானது வெளியீடு செய்யப்பட்ட நூல்களில் காணப்படுகின்ற சிறப்பு பண்புகள் பற்றிய ஒரு கண்ணோட்டமாக அமைகிறது. எனினும் இந்நூல்களின் ஆசிரியரான பெருமதிப்பிற்குரிய சண்முகலிங்கம் தனது 93வது வயதில் 17/1/2025 அன்று இயற்கை எய்திவிட்டமையால் அவரது நூலில் உள்ள நாடகங்கள் அடிக்குறிப்பிடப்பட்டமையால் சிறப்படைந்தது பற்றி பார்ப்பதற்கு முன்னர் குழந்தை மா. சண்முகலிங்கம் என்றால் யார் என்று பார்க்க வேண்டிய அவசியமும், அவரது எழுத்துருக்களை படைப்புகளை ஏன் நவராஜ் பதிப்பிக்க வேண்டும் என்ற நியாயத்தையும் முதலில் நோக்கலாம். குழந்தை மா. சண்முகலிங்கம் 1931-11-15 யாழ்ப்பாணம் திருநெல்வேலியில் பிறந்தவர். ஆசிரியராக, அதிபராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக நாடகத்துறை தற்காலிக மற்றும் வருகை விரிவுரையாளராக கடமை புரிந்தவர். தனது ஆரம்ப கல்வியை போலவத்த ரோமன் கத்தோலிக்க தமிழ் ஆரம்ப பாடசாலையில் கற்றார். பின்னர் இடைநிலை கல்வியை யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில் கற்ற இவர் பட்டப்படிப்பினை 1953 சித்திரை, 1957 சித்திரை வரை இந்தியாவில் சென்னை பல்கலைக்கழகத்திலும், நாடக டிப்ளோமாவை 1976 தொடக்கம் 77 கொழும்பு பல்கலைக்கழகத்திலும் பெற்றுக்கொண்டவர். அவர் சுயவாக்க மற்றும் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் உள்ளடங்கலாக 200 வரையான நாடக எழுத்துருக்களை நா. நவராஜின் அண்மைய பதிவின்படி எழுதியுள்ளார். அத்தோடு நாடகம் ஒரு கற்கை நெறியாக வரவேண்டும் என்ற ஆருடத்திலேயே நாடக அரங்க கல்லூரியை 1978 ஆரம்பித்தார். அதேபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நுண்கலை துறையின் நாடகமும் அரங்க கலைகளும் பாடத்தினை தற்காலிக விரிவுரையாளராகவும் வருகை விரிவுரையாளராகவும் 1987 இருந்து 2004 வரை கற்பித்த தருணங்களில் மாணவர்களுக்கு மேற்கத்திய அரங்க வரலாற்றையும் போக்கையும் அறிமுகப்படுத்தினார். அதேவேளை சண்முகலிங்கம் அவர்கள் மேற்கத்திய நாடக எழுத்துருக்களை கற்பதற்காக மொழிபெயர்ப்புகளையும் செய்ததோடு அக்காலங்களில் நாடகத்துறை சார்ந்து பல்வேறு விடயங்களையும் பேசுதற்குரிய செயற்பாட்டாளராகவும் புலமையாளராகவும் விளங்கினார். அத்தோடு சமூகத்தின் இருப்பையும் நெருக்கடிகளையும் பண்பாட்டு தளத்திற்குள் நின்று கொண்டு சமூகத்தில் பார்ப்போருக்கு நெருக்கமான உறவோடு தற்புதுமையான நாடகங்களை உருவாக்கினார். இவரது அரங்க ஆற்றுகை முறையின் தொடர்ச்சியே பெருமளவில் இன்று வரை புழக்கத்தில் உள்ளது என்பதை எவரும் மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. 1995 ஆண்டின் இறுதி பகுதியில் இடப்பெயர்வுக்கு யாழ்ப்பாணம் தயாராக இருந்த வேளை எனது பல்கலைக்கழக இறுதி வருட ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்பதற்கு குழந்தை சண்முகலிங்கத்தின் 81 நாடக எழுத்துருக்களை கடல் கடந்து வன்னிக்கு கொண்டு செல்ல வேண்டி இருந்ததால் தண்ணீர் போகாதபடி பொலித்தீன் பையினால் சுற்றி கட்டி அவர் முன்னர் பயன்படுத்திய பொது அலுவலக பையினுள் போட்டு அவற்றை கிளாலியில் கொண்டு சென்று எனது கிராமமான ஸ்கந்தபுரத்தை சென்றடைந்தேன். இயற்கை நாடகத்தால் நான் கொண்டு சென்ற 81 எழுத்துருக்களை தவிர இடப்பெயர்வு நடந்து முடிந்து மீள வீடு வந்தபோது சண்முகலிங்கத்தின் பல ஆவணங்கள் அவரது வீட்டு எலுமிச்சை மரத்தின் கீழே வீசப்பட்டு அழிந்தும் சேதமடைந்தும் காணப்பட்டன.
நான் சண்முகலிங்கத்தின் எழுத்துருவை அடிப்படையாக கொண்டு எனது தகவல் சேகரிப்பு வேலைகளை முடித்த பின்னர் 1996ஆம் ஆண்டு இடப்பெயர்வின் பின்னர் யாழ்ப்பாணத்திற்கு ஆட்கள் அனுமதிக்கப்பட்ட போது வன்னியிலிருந்து எழுத்துருக்களை கவனமாக எடுத்துக்கொண்டு திருகோணமலை ஊடாக கப்பல் மூலம் யாழ்ப்பாணம் வந்து சண்முகலிங்கம் அவர்களிடம் கையளித்தேன். அவ்வாறு கையளித்த அவரது எழுத்துருக்களை பின்னர் நாடகம் போடுவதற்கு என்று வாங்கிச் சென்று அவற்றை தொலைத்தவர்கள் இருக்கிறார்கள். எழுத்துருக்களை திருப்பிக் கொடுக்காதவர்கள் இருக்கிறார்கள். அவற்றை வைத்து நாடகம் போட்டவர்கள் இருக்கிறார்கள். யாரிடம் அந்த எழுத்துருக்கள் கொடுக்கப்பட்டன என்ற விவரங்கள் தெரியாமலே சிலர் மறைத்திருக்கிறார்கள். இன்னும் சிலர் மறைந்திருக்கிறார்கள். திருப்பிக் கொடுக்காதவர்களில் சிலர் இது தம்மிடம்தான் இருக்கின்றது என்பதை நாகரிகமாக பின்னர் தெரியப்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள். இதை பேசாது விடலாம். ஆனால் இன்னும் ஒரு வரலாற்று பேராளுமைக்கு இவ்விதம் நடக்கக்கூடாது என்பதற்காக இது பதிவு செய்யப்படுகிறது. நாடக அரங்க கல்லூரியின் பதிவாளரும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் சிரேஷ்ட பதிவாளருமாக இருந்த திரு க. ஞானபாஸ்கரன் அவர்கள் கிட்டத்தட்ட 2002களின் பின்னர் சண்முகலிங்கத்தின் எழுத்துருக்களை தட்டச்சு செய்து பாதுகாக்கும் நல்ல நோக்கில் எடுத்து சென்று பல்கலைக்கழகத்தில் தனது அலுவலகத்தில் வைத்திருந்தார். யாராவது பாஸ்கரனிடம் சண்முகலிங்கத்தின் எழுத்துருக்களை பயன்படுத்த கேட்டால் எழுத்துருவை கொடுக்கும்போது அது இருந்த கோப்பின் உள்ளட்டையில் திகதியிட்டு பெறுபவரின் கையெழுத்தை வாங்கியே அதனை அவர்களிடம் ஒப்படைப்பார். அவர்கள் திருப்பி எழுத்துருவை கொடுக்கும்போது தந்த திகதியை இட்டு அவர்களது கையொப்பத்தினை இட்டு வைப்பார். மீண்டும் 2005களின் பின்னர் குழந்தை மா. சண்முகலிங்கம் அவரிடமிருந்து எழுத்துருக்களை மீளப் பெற்று தனது வீட்டில் வைத்திருந்தார். இக்காலங்களில் நான் நவராஜுடன் இணைந்து மாலை நேரங்களில் எழுத்துருக்களை ஒழுங்குபடுத்த தொடங்கினார். அப்போது பாஸ்கரன் வைத்திருந்த சில கோப்புகளில் கொடுத்த திகதியும் மீள கையளித்த திகதியும் கையெழுத்தும் இருந்தன. சிலவற்றில் கொடுத்த திகதியும் கையெழுத்தும் இருந்தன. மீள கையளித்த திகதியும் கையெழுத்தும் இல்லை, எழுத்துருவும் இல்லை. அந்த பெயர் கொண்டவர்களிடம் தொடர்பு கொண்டு எழுத்துருகளை மீள கேட்டபோது தம்மிடம் இல்லை என கைவிரித்தனர். குழந்தை மா. சண்முகலிங்கத்தின் படைப்புகளோடும் வெளியீடுகளோடும் தோன்றா துணையாக நின்று நான் நவராஜ் இயங்கி வந்த காலங்களில் குழந்தை அவர்களின் கட்டளையின் பேரில் பல விடயங்களை இருவரும் இணைந்து மேற்கொண்டனர். அச்செயற்பாட்டில் திருப்தி அடைந்த குழந்தை அவர்கள் தனது எழுத்துருக்களின் பதிப்பினை மேற்கொள்ளும் பணியினை அவரிடம் அளித்து அவரை ஆற்றுப்படுத்தி வந்தார். ஒருமுறை எனது கட்டுரைகளை புத்தகமாக வெளியிடுவதற்கு என்ன செய்வதென்று யோசித்துக் கொண்டிருந்த போது அது பற்றி அவருடன் உரையாடிய போது அதனை கேட்ட அவர் பின்னர் எனக்கு தெரியாமலே நவராஜை எனது புத்தக வெளியீட்டிற்கு உதவி செய்யுமாறு பணித்திருந்தார். நவராஜ் அவரது வழிப்படுத்தலில் அண்டிகனி, மன்னன் ஈடிபஸ் போன்ற நாடக எழுத்துருக்கள் மூலத்தில் உள்ளவாறு குழந்தை அவர்களின் வேண்டுகோளுக்கு இயைவாக குறிப்புகளோடும் குழந்தை அவர்களுடன் இணைந்து செய்த செம்மைப்படுத்தல்களோடும் பதிப்பித்தார். மன்னன் ஈடிபஸ் நூலின் முன்னுரையில் நூலொன்றிற்கான முன்னாய்த்த பணிகள் என்ற பகுதியில் என் செயலாவது யாதொன்றுமில்லை என்று உணரப் பெற்றவனாக நான் இருக்கிறேன். தெய்வ சித்தத்தால் என்பால் நேயம் கொண்டு உற்ற துணையாய் நிற்கின்ற சிலருள் ஒருவராக இருக்கின்ற நண்பர் நான் நவராஜ் அவர்களது பெருவிருப்போடு கூடிய அரும்பணியின் பேரே அது என்பதை பெருமையுடன் கூறுவேன். அவர் நாடகமும் அரங்கியலும் கற்று பட்டம் பெற்றவர் அல்ல. அவரது வாசிப்பின் விசாலத்தையும் தமிழ் புலத்தின் புலமையையும் கண்டு நயந்து பலரது வற்புறுத்தலால் தமிழில் முதுகலை மாணி பட்டம் பெற்றவர். ஆயினும் தமிழ் மொழி மூலம் அவர் தரிசித்து வரும் அறிவுத்துறைகளோ அனந்தம். தொழிலால் அவர் ஒரு இருவினை ஒப்பாளர். உளவள துணையாளராகவும் அபிவிருத்தி உத்தியோகத்தவராகவும் இருவேறு துறைகளில் பணியாற்றி வருகிறார். இதிகாசங்கள், புராணங்கள், ஐதீகங்கள், சமயங்கள் என தொடங்கி இன்றைய இலக்கியங்கள், சிந்தனைகள் வரையில் அவர் தாடனம் பெற்றவராக உள்ளார். பரீட்சைக்காக படிக்காது பரிச்சயத்துக்காக தேடி படித்து வரும் ஒருவர்.
அத்தகைய ஒருவர் பண்டைய கிரேக்கத்தின் நாடகத்தையும் அதன் வழி பண்டைய கிரேக்க புராணங்களையும் சிந்தனைகளையும் கண்டதும் தண்ணீரினுள் மீனென புழுகத்தோடு புகுந்து விட்டார். அவரது புழுகத்தின் விளைபயன்தான் இந்நூலில் இடம்பெறும் கட்டுரைகள் என்பேன். நாடக எழுத்துருவின் அமைப்பினையும் அவரே வகுத்தமைத்தார். அந்த வகையில் இந்நூலினை வகுத்து தொகுத்து பதிப்பிக்கும் ஆசிரியராக அவர் உள்ளார். இவருக்கு நன்றி தெரிவிக்க நினைக்கையில், இங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்துவிட்டேன் என்ற பாரதியின் புலங்காங்கிதம் வந்து என் நெஞ்சை நிரப்பி விடுகிறது என குழந்தை மா. சண்முகலிங்கம் குறிப்பிடுவது இங்கு நாம் சிந்திக்க வேண்டிய கூற்றாக உள்ளது. இவற்றை தொடர்ந்து எதிர்கொள்ள காத்திருத்தல், மனத்தவம் போன்ற நூட்களும், அவற்றை தொடர்ந்து தான் விரும்பா தியாகி, சத்திய சோதனை, உறவுகள், அருமை நண்பன், வீட்டுக்கு வெளியே மற்றும் கடலருகே இரு சிறு முயல்களும், கழுதையொன்றும் போன்ற 5 நூல்களும் நவராஜால் பதிப்பிக்கப்பட்டுள்ளன. கலாநிதி குழந்தை மா. சண்முகலிங்கத்தின் 8 மொழிபெயர்ப்பு நாடகங்களையும் 3 சுயநாடக எழுத்துருக்களையும் தம்மகத்தே கொண்டுள்ள இவ்5 நூட்களையும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மொழிபெயர்ப்பு கற்கைகள் துறையினர் வெளியீடு செய்து வைத்தனர். இவ்வெளியீட்டில் வந்த நூல்கள் பற்றிய இக்கட்டுரையில் பின்வரும் 3 முக்கிய விடயங்கள் உற்று நோக்கப்படுகின்றன. பதிப்பாசிரியர் மற்றும் பதிப்புரையின் முக்கியத்துவங்கள், எழுத்துருக்களில் செய்யப்பட்ட திருத்தங்களும் குறிப்புகளும், பதிப்புரிமை மற்றும் எதிர்கால செயற்திட்டங்கள். குழந்தை மா. சண்முகலிங்கத்தின் நாடக எழுத்துருக்களை முன்னர் சிலர் நூல்களாகவும் நினைவு மலர்களின் பின் இணைப்பாகவும் வெளியிட்டிருந்தனர். அவ்வாறு வெளியீடுகளில் பல்வேறு விடயங்களை கவனிக்காது விட்டது தெரிய வந்தது. பல்வேறு வகையான தவறுதல்கள், விடுபடுதல்கள், எழுத்துப்பிழைகள், பாத்திர மற்றும் வசன சிதைவுகள், இடமாற்றல்கள் போன்ற பாரிய பிழைகள் மற்றும் வரலாற்று தவறுகள் வெளியிட்டவர்களின் பொறுப்பின்மையை காட்டி நின்றது. சண்முகலிங்கத்தின் ஆக்கங்களை வெளியிடும் ஆர்வமும் அதன் மூலம் கிடைக்கப்பெறும் மதிப்பும் மற்றும் அங்கீகாரம் என்பவற்றில் காட்டிய அக்கறையின் அளவிற்கு அவரது படைப்புகளை செவ்வனே நேர்த்தியாக பிழைகள் தவறுகள் இல்லாது செய்ய வேண்டுமென்ற பொறுப்பும் அக்கறையும் பலரிடம் இருக்கவில்லை. பொதுவாக வெளியீடுகளில் கண்களை ஏமாற்றிவிட்டு தவறுகள் சில வருவதுண்டு. ஆனால் தவறுகளை தவறுகளாக விடுவதுதான் தவறு. இது பற்றிய நீண்ட உரையாடலை குழந்தை அவர்கள் நவராஜோடு நிகழ்த்தியிருக்கின்றார். சில வெளியீடுகளுக்கு சண்முகலிங்கம் நவராஜையே அவற்றின் பிழைகளை திருத்துவதற்கு பொறுப்பாகவும் விட்டிருந்தார். இந்த தவறுகளை தவிர்ப்பதற்கு ஒரு பதிப்பாசிரியர் தேவை என்பது இங்கு உணரப்பட்டதால் அன்டிகனி, மன்னன் ஈடிபஸ், மீள்பதிவு, எதிர்கொள்ள காத்திருத்தல், மீள்பதிவு, மனத்தவம் போன்ற நூல்களிற்கு நவராஜே பதிப்பாசிரியராகிறார். இந்நூல்களை நோக்குவோர் பதிப்பாசிரியரின் முக்கியத்துவம் பற்றிய எனது கூற்றின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியும். இனி இறுதியாக வெளிவந்த குழந்தை மா. சண்முகலிங்கத்தின் 5 நூல்களில் பதிப்பாசிரியரது பங்களிப்புகள் எவ்விதம் இருந்தன என்று நோக்கலாம். பதிப்பாசிரியர் நவராஜ் மூல கையெழுத்து பிரதியை வைத்து தானே தட்டச்சு செய்வதால் பெரும்படியான தவறுகள் தவிர்க்கப்பட்டன. கையெழுத்து மூல பிரதி இல்லாது தட்டச்சு செய்யப்பட்ட பிரதி மட்டும் இருந்தால் அங்கு நிறைய தவறுகள் இருந்தே தீரும். அதனால் அங்கு பெரியதொரு சீர் செய்தலும் தேடலும் பகுப்பாய்வும் தேவைப்பட்டிருந்தன. சண்முகலிங்கத்தின் கையெழுத்தில் இல்லாது வேறொருவரின் கையெழுத்தில் அம்மூல பிரதி இருந்தால் கட்டாயமாக அங்கும் தவறுகள் இருக்கும். அதனால் மிக கவனமாக ஆராயப்பட்டும் சண்முகலிங்கத்தோடு சேர்ந்து கலந்துரையாடியும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளமை மிக சிறப்பான பொறுப்புணர்வுடன் கூடிய பணியாகும். இந்த இடத்தில் சத்திய சோதனை 1984 நூலிற்கான பதிப்புரையில் 2024 நவராஜ் குறிப்பிடும்போது குழந்தை அவர்களின் எழுத்துருக்களை பதிப்பிக்கும் உரிமை அவரால் வழங்கப்பட்டிருப்பினும் அதனை காரணமாக வைத்து தான்றோன்றித்தனமாக அதில் மாற்றங்களை செய்து பதிப்பிக்கும் எண்ணம் எமக்கு இல்லை. அதாவது எழுத்துருக்கள் அவர் எழுதியவாறே செம்மையாக பதிப்பிக்கப்பட வேண்டும் என்பதில் நாம் மிகுந்த உறுதியோடு இருக்கிறோம் என்கிறார். வரலாற்றை பதிவு செய்வதில் தமிழ் சமூகம் மிகவும் பின்னோக்கியே நிற்கிறது.
எனினும் 1980ற்கு பிற்பட்ட தமிழ் சமூகத்தின் அரசியல் சமூக சூழலை சண்முகலிங்கம் மிக யதார்த்தபூர்வமாக தனது படைப்புகளில் பதிவு செய்திருப்பதையும், அதே நேரம் அவருடைய புலக்காட்சியும் சமூக பொறுப்பும் தெளிவாக தெரிகிறது. எனினும் சண்முகலிங்கம் நாடகத்துறைக்கு வந்தது முதற்கொண்டு அவரால் இறுதியாக எழுதப்பட்ட நாடகம் வரை நவராஜின் கடும் முயற்சியால் தேடப்பட்டு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்டு பட்டியலிடப்பட்டு ஆண்டிடப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டு பதிப்பிக்கப்பட உள்ளன. அல்லாவிடில் சண்முகலிங்கத்தின் அரங்க வரலாறு தவறவிடப்பட்டு அல்லது திரிவுபடுத்தப்பட்டு போயிருக்கவும் வாய்ப்புண்டு. அவர் எழுதிய சில நாடகங்களின் பெயர்கள் தெரியுமே தவிர அவை எங்குள்ளன, எப்படி காணாமல் போயின என்பவை இற்றை வரை யாருக்கும் தெரியாது. அது மர்மமாகவே உள்ளது. அடுத்து முக்கியமாக நோக்கப்பட வேண்டியது பதிப்பாசிரியரின் குறிப்புகள். அவை சண்முகலிங்கத்தின் சுயவாக்க நாடகங்கள் மற்றும் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் மீதான பல்வேறு அம்சங்களை சரிப்படுத்தல், விளக்குதல், குறை நிரப்பல், வேறுபட்ட அர்த்தங்களுக்கான விளக்கம் என பல வகைகளில் காணப்படுகின்றன. சுயவாக்க நாடகங்களான உறவுகள் 1980 55 குறிப்புகளும், சத்திய சோதனை 1984 116 குறிப்புகளும், அருமை நண்பன் 1958 66 குறிப்புகளும் என அடிக்குறிப்புகள் காணப்படுகின்றன. நாடகங்கள் அடிக்குறிப்புகளோடு பதிப்பிக்கப்படுவது குழந்தை அவர்களின் விருப்பங்களில் ஒன்று என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. 1958 எழுதிய அருமை நண்பன் நாடகத்திற்கான மூல எழுத்து பிரதி இல்லாத போதும் கிடைத்த தட்டச்சு பிரதியை வைத்து நவராஜ் அதனை சண்முகலிங்கத்துடன் கலந்துரையாடி செம்மைப்படுத்தி வெளியிட்டுள்ளார். உதாரணமாக, அவ்வுரையாடலில் தட்டச்சு பிரதியில் கருப்பன் பாடுகிறான் என்று வந்த இடத்தில் என்ன பாடல் பாடப்பட்டது என்ற வினாவை எழுப்ப குழந்தை அவர்கள் அது மறந்துவிட்டது என்றும் பொருத்தமான பாடலை தெரிவு செய்து இடும்படியும் குறிப்பிட்டுள்ளார். எனினும் நவராஜ் அது பற்றி நாடகம் நடந்த காலப்பகுதி, நாடகத்தின் அவ்விடத்தில் பாடலின் பொருத்தப்பாடு போன்ற விடயங்களை முன்வைத்து குழந்தை அவர்களுடன் உரையாடி முடிவில் அதில் பாடல் எதனையும் போடாது அப்படியே இருக்க விடுதல் சிறப்பு என்று தீர்மானித்து நெறியாளரின் சுதந்திரப்படி தங்களுக்கேற்ப பொருத்தமான பாடல்களை தெரிவு செய்ய முடியும் என விட்டுள்ளனர். இவ்விடயம் அடிக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு அக்காலத்தில் புழக்கத்தில் இருந்த சொற்களிற்கான சமகால விளக்க குறிப்புகளும் எழுதப்பட்டுள்ளன. உதாரணமாக, அத்துவகாத்து என்பது அப்புக்காத்து என்றும், குண்டடித்தல் என்பது அக்காலத்தில் மாணவர்கள் பரீட்சையில் சித்தி எய்தாவிட்டால் குறிப்பிடப்படும் சொல்லாடல் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நாடகத்தில் வரும் கலாலயம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்பதை நவராஜ் தேடி கண்டுபிடித்து அது திருநெல்வேலி இந்து வாலிபர் சங்கம் நடத்திய கலை நிறுவனம் என்று அடிக்குறிப்பிட்டுள்ளார். இந்த நாடகத்தில் வரும் ஒரு வசனத்தில் வாத்தியார் நின்று சாப்பிட்டால் மாணவன் நடந்து சாப்பிடுவான் என்பது என்ன அடிப்படையில் எழுதப்பட்டது என்பதை சண்முகலிங்கம் அவர்கள் கொடுத்த விளக்கத்திலிருந்து எடுத்து காட்டுகிறார். அதாவது, தகப்பன் நின்று ஒண்டுக்கிருந்தா படியன் நடந்து நடந்து பெய்வான் என்ற அக்காலத்திய உரையாடல் மொழியை நாடகத்திற்காக மாற்றி எழுதியையும் நவராஜ் அடிக்குறிப்பில் பதிவு செய்துள்ளார். 1980களில் எழுதப்பட்ட 1982 என்று இருந்த ஆண்டை நாடக ஆற்றுகை செய்யப்பட்டதை கொண்டு சரியான ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. உறவுகள் நாடகத்திற்காக 55 குறிப்புகள் எழுதப்பட்டுள்ளன. அவற்றின் பெறுமதி கருதி சிலவற்றை நோக்கலாம். இந்த நாடகத்திற்கான மூலப்பிரதி கிடைக்கவில்லை. தட்டச்சு செய்த பிரதியே கிடைத்தது. தட்டச்சு பிரதியின் படி எழுதியது 1982 என்று கருதப்படுகிறது. ஆனால் பல்வேறு தகவல்களின் அடிப்படையில் அது 1980 என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடப்படுகிறது. அண்மைக்கால புத்தக வெளியீடுகளில் எழுத்துப்பிழைகள், தவறுகள் காணப்படுகிறது. விடயங்களை பொறுப்பாக செய்யாது விடுதல் போன்றனவற்றாலும் பொதுவாக பல இடங்களில் காணப்படுகிற பொறுப்பின்மையாலும் இவ்வாறான தவறுகள் ஏற்படுகின்றன. இந்த நாடகத்தின் எழுத்துருவில் பல விடயங்கள் சரி செய்யப்பட்டன. இப்புத்தகத்தில் பதிப்பாசிரியர் இந்த நாடகம் எழுதிய பின்னர் எங்கெங்கு ஆற்றுகை செய்யப்பட்டது, எத்தனை ஆற்றுகைகள் யாரால் செய்யப்பட்டது மற்றும் நாடக படங்கள் என்பனவற்றை தேடிச் சேர்த்து இந்நாடக நூலை வெளியிட்டுள்ளார்.
இந்த எழுத்துருவில் சொற்கள் எவ்வாறு மாற்றப்பட்டன, விளக்கப்பட்டன என்பதான குறிப்புகள் காணப்படுகின்றன. உதாரணமாக, பாத்திர உரையாடலில் வரும் பலாலி என்ற ஊரின் பெயர் பலாலி ஆசிரியர் கலாசாலையை குறிக்கிறது. ஒட்டகப்புலம் என்ற சொல்லுக்கு அடுத்த சந்ததிக்கு இந்த சொல்லின் அர்த்தம் தெரியாமல் போக வாய்ப்புள்ளதால் கட்டாயம் இந்த குறிப்பு போடப்படுதல் முக்கியமாகும். தமிழில் எழுதப்பட்ட ஆங்கில சொற்களின் அர்த்தப்பிழை வராது, அதற்கான ஆங்கில சொற்களும் குறிப்புகளில் உண்டு. அதேபோல இந்நாடகத்தில் நடிகர்களின் பேச்சு இதத்திற்காக சில சொற்கள் நாடகாசிரியரின் நெறியாள்கையில் ஆற்றுகையின் போது மாற்றம் செய்யப்பட்டன. உதாரணம், சுருட்டு புகைக்க என்பது சுருட்டு பத்த என மாற்றப்பட்டுள்ளது. அம்மாற்றங்கள் பற்றிய குறிப்புகளும் உண்டு. குழுக்குறி பற்றிய விளக்கம் பிழையாக இருந்த இலக்கங்கள் மாற்றிய குறிப்புகளுடன் தர்க்க ரீதியான தெளிவுபடுத்தும். 6 மாதம் என்பது 8 மாதமாக்கப்பட்டது. 2 லட்சம் என்பது 3 லட்சம் ஆக்கப்பட்டது. அடிக்குறிப்புகளாக இருக்கின்றன. அடுத்து குறிகள் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. ஏனென்றால் தட்டச்சு செய்தவர் குறிகள் போடாது விட்டுள்ளார். உண்மையில் சண்முகலிங்கத்தின் நாடகங்களின் உரையாடலின் உணர்ச்சி மாற்றங்கள் இந்த குறிகளின் தன்மை மற்றும் எண்ணிக்கையை வைத்தே நோக்க முடியும். உதாரணமாக, பல விழிப்பு குறிகள் வருவது, விழிப்பு குறியும் கேள்விக்குறியும் சேர்ந்து வருவது போன்றவற்றை குறிப்பிடலாம். உரையாடல் ஓட்டத்தில் உள்ள பிழைகள் திருத்தப்பட்டதற்கான அல்லது இணைக்கப்பட்டதற்கான குறிப்புகளோடு புதிதாக பதிப்பாசிரியரால் எழுதப்பட்ட பாத்திர விவரங்கள் பற்றிய குறிப்புகளும் காணப்படுகின்றன. அடுத்த நாடகமான சத்திய சோதனை 1984 என்கின்ற சுயவாக்க நாடக நூலில் 116 குறிப்புகள் இடப்பட்டுள்ளன. ஒரு பக்கத்தில் உள்ள மேடை குறிப்பில் மட்டும் 34 திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. விரிவஞ்சி எல்லா குறிப்புகளையும் தராது. சில உதாரணங்கள் மட்டும் இங்கு தரப்படுகின்றன. ஆர்வமுள்ளவர்கள் நூலினை நோக்கி கண்டுகொள்க. இந்த நாடகத்திற்கான மூல எழுத்துரு கிடைக்கப்பெறவில்லை. 2 தட்டச்சு எழுத்துருக்கள் ஒப்பிட்டு நோக்கி சரிபார்க்கப்பட்டது. மிக அதிகளவான குறிப்புகள் காணப்படுவது நேர்த்தியையும் செம்மைப்படுத்தலையும் கொண்டு வரும் ஒரு குறிகாட்டியாக சொல்ல முடியும். பதிப்பாளர் நவராஜ் எல்லா எழுத்துருக்களையும் பல தடவை வாசித்து சரிபார்க்கும் பண்பானது எழுத்துருக்களை பகுப்பாய்வு நோக்கில் பார்க்கும் திறனை வளர்த்திருக்கிறது. உதாரணமாக, இந்த சத்திய சோதனை நாடக எழுத்துருவில் எத்தனையாம் ஆண்டு எழுதப்பட்டது என்பது இங்கும் குறிப்பிடப்படவில்லை. எனினும் நாடகத்தில் வரும் ஒரு உரையாடலான வெள்ளையன் போய் 36 வருடங்கள் எனும் பாத்திரத்தின் கூற்றை வைத்து 1984 ஆண்டு எழுதப்பட்ட எழுத்துரு என்பது ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிடலாம். அதேபோல நாடகத்தில் பயன்படுத்தப்பட்ட பாடல்களின் மூலத்தை தேடி கண்டறிந்து பார்த்து பாடலில் உள்ள தவறுகள் திருத்தப்பட்டுள்ளதுடன் அவை எங்கும் இடம்பெற்றுள்ளன என்ற விவரங்களும் தரப்பட்டுள்ளன. இவற்றோடு பாத்திர பட்டியல் படுத்தல் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. எழுத்துருவில் உள்ள ஆங்கில சொற்களை தமிழ்படுத்தியதோடு ஆங்கில சொற்களை அடிக்குறிப்பு பகுதியில் வைத்து விளக்கப்பட்டுள்ளன. ஒரே நாடகத்திற்கான 2 தட்டச்சு எழுத்துருக்களின் சொற்களில் காணப்படும் வேறுபாடுகளை சரி செய்த விவரம், வசனங்களை இடமாற்றிய விவரம் மற்றும் எழுத்துருவில் விடுபட்டு போன சில சொற்களை தர்க்க ரீதியாகவும் சிந்தித்தும் ஊக ரீதியாக யோசித்தும் செய்யப்பட்ட பல்வேறு மாற்றங்கள் அடிக்குறிப்புகளில் விளக்கப்பட்டுள்ளன. அடுத்ததாக, அவரது தான் விரும்பா தியாகி என்ற 6 மொழிபெயர்ப்பு நாடகங்களை உள்ளடக்கிய தொகுப்பில் பதிப்பாளரின் அடிக்குறிப்புகள் பற்றி நோக்க முடியும். சண்முகலிங்கம் இதுவரை 60 நாடகங்கள் வரை மொழிபெயர்த்துள்ளார். இவரது மொழிபெயர்ப்பு நாடகங்கள் எல்லாம் நேரடி மொழிபெயர்ப்பாக இருப்பதற்கான சண்முகலிங்கத்தின் பிரதான நியாயம் யாதெனில், தான் எப்போதும் மூல எழுத்துருவிற்கும் அதன் ஆசிரியருக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருத்தல் என்பதாக அமைகிறது. இவரது மொழிபெயர்ப்புகளில் ஒரு முக்கியமான விடயம், ஒரு நாடகத்திற்கான பல ஆங்கில பிரதிகள் காணப்பட்டால் அவை எல்லாவற்றையும் ஒப்பு நோக்கியே தமிழ் மொழிபெயர்ப்பை செய்வார் என்பது குறிப்பிடத்தக்கதாகும். எனவே வாசகர் ஒருவர் அவரது மொழிபெயர்ப்பை ஒரு ஆங்கில பிரதியுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இந்த அடிக்குறிப்புகளை வைத்தே பல ஆய்வுகளை செய்யலாம். உதாரணமாக, மொழிபெயர்ப்பில் எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள் பற்றியும் பல மூல பிரதிகளை ஒப்பிட்டு எழுதியதை பற்றியும் ஆராயலாம். அந்த வகையில் அந்திமாலை பாடலொன்று, ஸ்வான் சோங்,
2005 மொழிபெயர்க்கப்பட்ட நாடகத்திற்காக 36 குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த மொழிபெயர்ப்பில் சொல் மாற்றம், பெயர் மாற்றம், மொழிபெயர்ப்பாளரால் செய்யப்பட்ட மாற்றங்கள், சொல்லின் மொழிபெயர்ப்பு, தமிழ் விளக்கத்தை தெளிவுபடுத்த ஆங்கில சொல்லையும் அல்லது ஆங்கில வசனத்தை அருகில் வைத்தமை, மாறி மொழிபெயர்க்கப்பட்ட சொல்லிற்கு சரியான சொல்லை கண்டுபிடித்து இட்டமை, ஒத்திகையின் போது செய்யப்பட்ட சொல் மாற்றங்கள், சேர்ப்புகள் குறித்து காட்டப்பட்டமை, மொழிபெயர்ப்பில் காணப்படும் அக்கால கவிதைகள் பற்றிய தகவல்கள் மற்றும் பின்புலங்களை தேடி கண்டுபிடித்து எழுதியமை என பல பயன் தரும் குறிப்புகளை பதிப்பாசிரியர் பதிவு செய்துள்ளார். ரவீந்திரநாத் தாகூரினால் ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட துறவி சன்னியாசி or The Ascetic எனும் மொழிபெயர்ப்பு நாடகத்தில் 57 குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த குறிப்புகளில் நாடகம் எழுதப்பட்ட காலத்து வரலாறு சார்ந்த விடயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு குறிப்புகளாக எழுதப்பட்டது இங்கு ஒரு முக்கிய அம்சமாகும். தான் விரும்பா தியாகி அன்வில்லிங் மார்டர் 2005 என்ற நாடகத்திற்கு 20 அடிக்குறிப்புகள் காணப்படுகின்றன. இது அண்ட்ரன் செக்கோவின் நாடகம் என்பதால் ரஷ்ய நாட்டு சொற்புழக்கம் மற்றும் அக்கால மனிதர்கள் அனுபவங்கள் என்பன நாடக எழுத்துருவின் பாத்திர உரையாடல்களில் காணப்படுகின்றன. அவற்றை பதிப்பாசிரியர் தேடி கண்டுபிடித்து தருவது அந்த நாடகத்தின் வாசிப்பில் ஆர்வத்தை தூண்டுவதோடு அதை நெறியாழ்கை செய்வதற்கும் வசதியாக இருக்கிறது. நாடக பாத்திரங்களின் பின்னணியில் காணப்படும் பெயர்களின் அர்த்தம், பொருள், பண்பாடு மற்றும் பின்னோக்கிய வரலாறு போன்ற பல தகவல்கள் உண்டு. உதாரணமாக, டோல்கச்சோவ் என்ற பெயருக்கு விடாக்கண்டன் எனும் அர்த்தம் உள்ளமை, கேகுலிஸ் மல்லன் என்பது கிரேக்க ஐதீக பாத்திரம் மற்றும் நாடகத்தில் வரும் மேயோவோஸ் என்ற பெயர் நாடகம் எழுதப்பட்ட காலத்தில் வாழ்ந்த ஒரு உள மருத்துவர் என்பதை பதிப்பாசிரியர் கண்டுபிடித்து குறிப்புகளில் விளக்குகிறார். இந்த குறிப்புகள் நெறியாழ்கை இலகுபடுத்தவும் சரியான திசையில் போகவும் வழிவகுக்கும். இந்த நாடகம் ஏற்கனவே நெறியாழ்கை செய்யப்பட்டு விட்டது. இவரது அடிக்குறிப்புகளின் பின்னர் அந்த நாடகம் மீள்வாசிப்பிற்கும் நெறியாழ்கைக்கும் உட்பட வேண்டிய தேவை வந்துள்ளது. மற்றும்படி சொல், பெயர், வசன மாற்றங்கள், திருத்தங்கள், சேர்ப்புகள் என்பனவும் குறிப்பில் காணப்படுகின்றன. இரவலன் அல்லது இறந்து போன நாய் 2017 என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு நாடகத்திற்கான மூலப்பிரதி பெர்டோல்ட் பிரச்டினால் எழுதப்பட்டதாகும். இந்த நாடகத்திற்கு 21 அடிக்குறிப்புகள் இடப்பட்டுள்ளன. வழமையான அடிக்குறிப்புகளோடு நாடகம் மொழிபெயர்க்கப்பட்ட கால அளவு, பொருத்தமான சொல் மாற்றல், விடுபட்ட மூலச்சொல் கண்டுபிடித்தல், கடினமான சொல்லிற்கு இலகுவான சொல்லை குறிப்பிடுதல் போன்ற பல்வேறு அடிக்குறிப்புகள் இதில் காணப்படுகின்றன. சாமுவேல் பெக்கெட்டின் நாடகம் வார்த்தைகளற்ற நடிப்பு, ஆக்ட் வித்தவுட் வேர்ட்ஸ், a mime for one player, சண்முகலிங்கத்தால் 2013 தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. அதன் ஆங்கில மூலத்தை வைத்து செம்மைப்படுத்தும் பொறுப்பை குழந்தை அவர்கள் முற்றுமுழுதாக நவராஜிடம் விட்டிருந்தார். அவருடன் உரையாடி தான் செய்த திருத்தங்களை நவராஜ் விளக்குகிறார். இந்த மொழிபெயர்ப்பிற்கு பின்னர் 113 அடிக்குறிப்புகளாக இடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். அதில் மொழிபெயர்ப்பு காலம் ஆராய்ந்து கண்டறியப்பட்டமை, தமிழ் சொல்லிற்கு ஆங்கில சொல்லாடல், ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்லாடல் போன்ற பல விளக்கங்கள் அடிக்குறிப்பில் காணப்படுகின்றன. அதே போலத்தான் கோபால் முகர்ஜியின் த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் இந்திரா நாடகமானது இந்திரன் தீர்ப்பு என்ற பெயரில் தமிழில் 2005 மொழிபெயர்க்கப்பட்டது. இந்த நாடகத்திற்கு 32 அடிக்குறிப்புகள் காணப்படுகின்றன. இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்களின் பதிப்பில் 2 சிறுவர் நாடகங்களை உள்ளடக்கிய வீட்டிற்கு வெளியே மற்றும் கடலருகே 2 சிறு முயல்களும் கழுதையொன்றும் தொகுதியும் உள்ளடக்கம். இதில் வீட்டுக்கு வெளியே என்ற மொழிபெயர்ப்பானது 2 வயதுடைய பிள்ளைகளுக்கு உரியது. இங்கு மிகச் சிறப்பான விடயம், 2 வயது பிள்ளைகளுக்கான அரங்க மாதிரியாக இந்த படைப்பை மொழிபெயர்த்தமை எனலாம். இந்த நாடகத்தில் 35 குறிப்புகள் உண்டு. இந்த குறிப்புகளில் முக்கிய பாத்திரங்களாக பற்றிய மேலதிக தகவல்கள், விளக்கங்கள் தேடி எடுத்து சேர்க்கப்பட்டுள்ளன. இவரது மொழிபெயர்ப்புகளிலேயே இந்த சிறுவர் நாடகம் நேரடி மொழிபெயர்ப்பில் இருந்து சற்று மாறி செந்தமிழ் சொற்களுக்கு பேச்சு தமிழ் சேர்க்கப்பட்டமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கதாகும். ஒரு தமிழ் சொல்லிற்கு பல ஆங்கில சொல் அர்த்தம் வெறுமெனில் அதற்கான ஒரு சொல்லை குறிப்பிடல்,
தமிழ் சொல்லிற்கு அருகில் விளக்கம் கருதி ஆங்கில சொல்லையும் குறிப்பிடல், வசன ஒழுங்குபடுத்தல்கள் ஆங்கில சொல்லிற்கான தமிழ் சொல்லிற்கு இன்னொரு தமிழ் சொல்லையும் குறிப்பிட்டு அதற்கான ஆங்கில சொல்லையும் இணைத்தல், முரசொலி, கீச்சொலி, சிரா. அடுத்த சிறுவர் நாடகம் விலங்கரங்கு, அனிமல் தியேட்டர் எனப்படுகிறது. கடலருகே இது சிறு முயல்களும் கழுதை ஒன்றும் எனும் நாடகம் 2008 மொழிபெயர்க்கப்பட்ட சிறுவர் நாடகம். 16 அடிக்குறிப்புகளை கொண்டுள்ளது. ஒரு ஆங்கில சொல்லிற்கு 2 ஒத்த தமிழ் சொற்கள் காணப்பட்டால் அதை அடிக்குறிப்பில் அதற்கான தெளிவான விளக்கத்தை இடுதல். சோர்ஸ் கூட்டுப்பாடகர் குலாம். ஆங்கில மொழியில் உள்ள உரையாடல் செழுமையை அதே அளவு தமிழ் மொழியில் கொண்டு வரும்போது ஏற்பட்ட மாற்றங்கள் பற்றி அடிக்குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உதாரணமாக, they both were as happy could be என்ற ஆங்கில வசனத்திற்கு ஆனந்தம் எவ்வளவு ஆனந்தமாக இருக்குமோ அந்தளவு ஆனந்தத்தை அடைந்தார்கள் என்கிற தமிழ் மொழிபெயர்ப்பானது தமிழிற்கான மொழி செழுமை எவ்வாறு கொண்டு வரப்பட்டது என்பதை அடிக்குறிப்பில் பதிப்பாசிரியர் குறிப்பிட்டுள்ளார். பொதுவாக நாடக மொழிபெயர்ப்பில் பல சவால்கள் வருவதுண்டு. அதில் ஒன்று ஆங்கிலத்தில் உள்ள தாளலயத்தையும் ஜதியையும் எவ்வாறு தமிழிற்கு கொண்டு வருவது என்பதாகும். அதை சண்முகலிங்கம் அவ்வளவு அழகாக கொண்டு வந்துள்ளார் என்பதை இந்த அடிக்குறிப்பின் குறிப்பு 13 மூலம் நாம் அறிய முடிகிறது. பொதுவாக சண்முகலிங்கம் நேரடி மொழிபெயர்ப்பை செய்திருந்தாலும் இவ்வாறான ஆங்கில ஜதியை தமிழ் ஜதியாக மாற்றும் போது பண்பாட்டில் உள்ளவற்றை பயன்படுத்தி அங்கு ஒரு மொழிபெயர்ப்பு தழுவலையும் செய்துள்ளார் என்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இந்நூலின் பதிப்பாசிரியர் நாடக மொழிபெயர்ப்பில் குழப்பத்தை ஏற்படுத்தும் சொற்களை தவிர்ப்பதற்கான காரணங்களை பற்றியும் குறிப்புகளில் பதிவிட்டுள்ளார். அடிக்குறிப்புகள் பற்றிய எனது இந்த குறைந்த உதாரணங்களை வைத்து பார்க்கும்போது அவற்றின் முக்கியத்துவம் எந்தளவு அவசியமானது என்பதை இங்கு விளங்கிக் கொள்ள முடியும். பதிப்பாசிரியரின் அடிக்குறிப்புகள் சண்முகலிங்கத்தின் படைப்புகளை மேம்படுத்தவும் தெளிவுபடுத்தவும் உறுதிப்படுத்தவும் பல்வேறு வகைகளில் உதவியுள்ளமையை இங்கு நாம் அவதானிக்கலாம். சண்முகலிங்கத்தின் இயல்பில் அவராக முன்வந்து தனது ஒரு படைப்பையும் புத்தகங்களாக பதிப்பிக்கவில்லை. அதேபோல அவரால் உருவாக்கப்பட்ட நாடக அரங்க கல்லூரியிலும் பெரும்பாலும் மற்ற நாடக கலைஞர்களின் நாடகங்களையே மேடையேற்ற முன்னுரிமை கொடுத்தார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். புத்தகங்களாக வந்தவற்றில் 1-2 தவிர ஏனையவை சொற்பிழைகளோடும் பொருட்பிழைகளோடும் வெளியிடப்பட்டமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். பதிப்பாசிரியர் நவராஜின் வருகைக்கு பின்னரே சண்முகலிங்கத்தின் எழுத்துருக்கள் பொறுப்புணர்வுடன் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தெளிவாக பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நவராஜால் இன்னமும் பல பிரதிகள் பதிப்பிக்கப்படவும் உள்ளன. குழந்தை மா. சண்முகலிங்கம் மரணிப்பதற்கு முன்னரே அவரது பிள்ளைகள் தந்தையாரின் கட்டுரைகள், நாடக எழுத்துருக்கள், அவரது சொந்த படைப்புகள் போன்றவற்றிற்கான உரிமத்தை சட்டத்தரணி, திருவாளர், நாடக கலைஞர் சோ. தேவராஜா அவர்கள் முன்னிலையில் சட்ட ரீதியாக நவராஜிடமே ஒப்படைத்திருந்தமை இங்கு குறிப்பிட்டு காட்டப்படுகிறது. பலருக்கு இது ஒவ்வாமையாக இருந்தாலும் சண்முகலிங்கத்தின் படைப்புகளை பதிப்புரிமையோடு பதிப்பு செய்யும் அதிகாரத்தையும் அதேவேளை திறமையையும் நவராஜ் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் சண்முகலிங்கத்தின் பிறப்பு முதற்கொண்டு கலை வாழ்க்கை மற்றும் லௌகீக வாழ்க்கை ஈறாக அவரது இறுதி மரணம் வரைக்குமான எல்லாவற்றையும் ஆழமாகவும் அகலமாகவும் அறிந்திருப்பவர் அவரே எனலாம். குழந்தை சண்முகலிங்கத்தின் நாடகங்களை பொதுவுடைமையாக்குவது என்பது ஒரு பிரச்சினையே அல்ல. ஆனால் அதற்கு முதல் அவரது படைப்புகள் ஒழுங்குபடுத்தப்பட்டு செம்மையாக பதிப்பிக்கப்பட்ட பின்னர் அவ்வாறு செய்வதில் எந்த பிழையும் இல்லை. அதுவே சரியானது. சிதறி கிடப்பவற்றை அவரவர் தத்தமது உடைமையாக்கலாமே தவிர தேசிய உடைமையாக்க முடியாது. அவருடைய நாடகங்களை முன்னறிவித்தலோடும் அனுமதியோடும் யாரும் ஆற்றுகை செய்யலாம். அப்பொழுதுதான் சண்முகலிங்கம் தொடர்ந்தும் வாழ்வார். அதற்கு எந்த தடையும் இல்லை. சண்முகலிங்கத்தின் நாடகத்தை மேடையேற்றும் ஒருவர் சண்முகலிங்கத்தால் புகழையும் பெருமையையும் பெறக்கூடும். ஆனால் அவரது படைப்புகள் சிதைக்கப்படாமல் அவற்றிற்கும் நீண்ட பெரும் பெருமை இருக்கும்படி செய்யப்படவும் வேண்டும்.
ஜேம்ஸ் ஜோய்ஸின் நூல்கள் அவரது சொந்த திருத்தங்களோடும் கிறுக்கல்களோடும் 70 பாகங்களாக ஆய்வாளர்களுக்காக அச்சடிக்கப்பட்டு வெளிவந்தன என அறிஞர் சபாரத்தினம் நவராஜிடம் கூறிய நிலையில், அதுபோல சண்முகலிங்கத்தின் கையெழுத்து பிரதிகளை அவரது திருத்தங்கள் கிறுக்கல்களோடும் ஸ்கேன் செய்யப்பட்டு புத்தகங்களாகவும் மென்பிரதிகளாகவும் சாஃப்ட் காப்பி நூல் நிலையத்திற்கு கொடுத்தல் என்பது நவராஜின் எதிர்கால திட்டங்களில் ஒன்று. அவ்வாறு கொடுக்கப்படும் பட்சத்தில் அது எதிர்கால சந்ததிக்கும் அதன் பிற்கால சந்ததிக்கும் கலை தேடலுக்கும் சமூக தேடலுக்கும் ஆராய்ச்சிக்குமான தகவல் பெட்டகங்களாக காலம் காலமாக திகழும் என்பதில் ஐயமில்லை. நன்றி.